அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ரேணுகா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, சிவபுரம், புதுக்கோட்டை. கம்பராமாயணம், அயோத்திய காண்டம், குகப்படலம். தந்தை தசரதனின் கட்டளையை ஏற்று மனைவி சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டிற்கு வந்த ராமன் கங்கைக்கரையில் வடபகுதியில் முனிவர்களின் வரவேற்பை ஏற்று அவர்கள் அளித்த உணவையும் உண்டு இனிது இருந்தான். அப்போது குகன் அங்கு வந்தான். குகனின் வருகையை கம்பர் அவருடைய தோற்றப்பொழிவை பின்வருமாறு கூறுகிறார். 1000 படகுகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குகன், அவனுடைய தோற்றமானது துடி என்னும் பறைய உடையவன். வேட்டை நாய்களை கூடவே வைத்திருப்பான். தோல் செருப்பு அணிந்திருப்பான். அவனுடைய நிறமானது கருமை நிறமாக காட்சியளிக்கும். நீண்ட கூந்தலை உடையவன். ஆரவாரம் மிக்க படை வலிமையை உடையவன். ஊதுகொம்பு, துந்தி, பறைக்கருவி, சங்கு, பேரிகை, முரசு, பம்பை போன்ற இசைக்கருவிகள் உடைய படையை வைத்திருப்பவன். இலை வடிவமுடைய அம்புகளை உடையவன். படகுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். யானை கூட்டத்தை போன்ற வீரர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்குமாறு வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவன் முட்டி வரை உள்ள வட்டுடை என்ற உடையை அணிந்திருப்பான். கங்கையாற்றின் ஆழத்தை அறிந்தவன். அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த குகன் சிவந்த தோலை இடுப்பில் கட்டி தொங்கவிட்டவன். இடுப்பைச் சுற்றி இறுக்கம் கட்டிய புலியின் வாளை உடையவன். பற்களை சேர்த்து கட்டியவாறு அணிகலன்களை அணிந்தவன். காலில் வீரக்கழல் அணிந்தவன். பனைமரத்தில் செதில்கள் போன்ற உறுதியான முடிகளையும் உடையவன். பாறை போன்ற உறுதியான மார்பையும் இருட்டுக்கு எண்ணெய் பூசியது போன்ற கருநிறம் உடையவன். அப்படிப்பட்ட தோற்றமுடைய குகனானவன் ராமனுடைய தவச்சாலைக்கு ராமனை காண்பதற்காக செல்கிறான். குகன் இலக்குவனை வணங்கி வணங்குகிறான். இலக்குவன் ராமனை காணுவதற்காக இலக்குவன் கூறியதை கேட்டு மனம் உவந்த ராமன், நீ என்னிடம் அழைத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது குகனை பற்றிய அவனுடைய குணத்தை அவனை பார்ப்பதற்கு தூய்மையான தாய் போன்ற அன்புடையவன், தூய்மையான உள்ளமுடைய குகன் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ராமனிடம் லக்ஷ்மணன் சொல்கிறான், அவனை அழைத்துவான்னு சொல்கிறாரு. அழைத்து அவர் பார்க்குறதுக்கு அழைத்து வர்றான். அப்போ அவன் என்னென்னா பக்தியோடு ராமனுடைய காலில் தன்னுடைய நீண்ட கூந்தல் கீழே விடுமாறு வணங்கி வாய்ப்புத்தி நிற்கிறான். அப்போ இங்கே அமருக என்று ராமன் சொல்கிறாரு. குகன் அமராமல் நின்றுட்டுருக்கான். அப்போ அவன் தான் கொண்டு வந்த அந்த பரிசு பொருளான தேனையும் மீனையும் கொடுக்குறான். அதை என்ன செய்கிறாரு, புன்னகையோடு பெற்று, உன்னுடைய அன்பு மிகுதியை நான் பாராட்டுறேன், ஆனால் நான் துறவரம் போன்றதுனால இதை நான் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்கு நன்றின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாரு. திரும்ப ராமனுடைய கட்டளை ஏற்று குகன் என்ன செய்யறான், இங்கேயே நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உள்ள மகிழ்ச்சியுடன் அன்புடன் சேர்ந்து பக்தி வெளிப்பட அருமையாக கொண்டு வரப்பட்டது என்றாலும் தேனும் மீனும் அமிர்தத்தை விட சிறந்ததாகும். அன்போடு சேர்ந்து எதுவும் தூய்மையானதே. ஆகவே இவை எம்மை போன்றோர் ஏற்கத்தக்கனவே ஆகும். நாமும் அவற்றை இனிதாக உண்டவர் போல் ஆனோம் என்றான் ராமன். ஆண் சிங்கத்தை போன்ற ராமன் மேலும் கூறுகிறான், யாம் இன்று இந்த குடிலில் தங்கி நாளை கங்கை ஆற்றை கடப்போம். நீ ஆற்றல் மிக்க உன் வீரர்களுடன் உன் ஊருக்கு மகிழ்ச்சியுடன் சென்று தங்கி நாளை காலை ஓடங்களுடன் வா அப்படின்னு சொல்கிறாரு.
மேகக்கூட்டம் போன்ற நிறத்தை உடைய ராமன் அவ்வாறு கூற, ராமன் மீது கொண்ட அன்பால் உன்னை தவவேடத்தில் பார்த்த என் கண்கள் பறித்து எரியாதா? கள்ளன் நான். தாங்கள் இவ்வாறு இருப்பதை பார்த்து துன்பத்துடன் ஊர் செல்ல மாட்டேன். இந்த அடிமை உடன் இருந்து தங்களுக்கு வேண்டியதை செய்கிறேன். மாலை சூட்டப்பட்ட நாளை காலை ஓடங்களுடன் வா அப்படின்னு சொல்கிறாரு. மாலை சூடப்பட்ட வில்லை உடைய ராமன் குகன் கூறியதை கேட்டு சீதையை பார்த்தான். தம்பி லக்வன் முகத்தையும் பார்த்தான். இவன் நம்மீது தீரா காதல் கொண்டவன் என்று உணர்ந்த கருணையால் மலர்ந்த கண்களை உடையவனாய், எனக்காக எல்லாவற்றையும் விட இனிய நண்பனே, நீ எம்மோடு தங்கு. அதை கேட்டு மகிழ்ந்த குகன் ராமனின் திருவடிகளில் தொழுது பின்பு துடி என்ற படையை உடையதும் கடல் வெள்ளம் போன்றதுமான தன் சேனையை அழைத்து ராமன் குடிலை சுற்றி பாதுகாப்பிற்கு நிறுத்தினான். பின் வாளை கச்சையில் கட்டி வில்லையும் அம்பையும் பிடித்து கொண்டு மேகத்தை இடி போன்று சத்தமிட்ட குகனும் காவல் காத்து நின்றான். நகரை மான மிகுந்தவனே, நகரை விட்டு இக்காட்டில் வந்ததற்கான காரணத்தை கூறுவாயாக என்று கேட்க, உடனே துன்ப நிகழ்ச்சியை லக்குவன் கூறினான். அதை கேட்டு துன்பமடைந்த குகன், இப்பூமாதேவி தவம் செய்திருந்தும் அதன் பலனை பெறவில்லை போலும் என்று எண்ணி இரு கண்களிலும் கண்ணீர் வடிய குகனும் அங்கு காவலில் இருந்தான். சூரியன் மறைதல். பகையாகிய இருளை புறம்பிதிட்டு ஓடச் செய்தவனும் 10 திசைகளில் வென்றவனும் மற்ற மன்னர்களை விட உயர்ந்திருப்பவனும் ஒப்பற்ற ஆணை சக்கரத்தின் மக்கள் மீது கருணை காட்டியவனுமான தசரத சக்கரவர்த்தியின் மகன் கதிரவன் மறைய ராமனும் சீதையும் உறங்குகிறார். அதிகாலையில் எழுந்திருச்சு அங்கே ராமன் நகர் இங்கே காரணத்தில் லக்வனிடம் தெரிந்து கொண்ட குகன் மிகவும் வருத்தத்துடன் கண்ணீர் வடிக்கிறான். தினந்தோறும் மாலை பொழுதில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து ராமனும் பார்க்கடலில் தோன்றிய அமுது போன்ற சீதையும் பூமியில் பரப்பப்பட்ட நாணல் படுக்கையில் படுத்தனர். விடியற்காலை வரையிலும் வில்லை ஏந்தி கொண்டு இமைக்காமல் விழிப்புடன் லக்குவன் காத்து நின்றான். தன்னை பிறப்பெடுத்த மக்கள் அனைவரும் இவ்வாறுதான் இறந்து போவார்கள் என்பதை காட்டுவது போல நேற்று மறைந்து போன சூரியன் இறந்தவர்கள் இவ்வாறு தான் பிறப்பார்கள் என்பதை காட்டுவதைப் போல் இன்று தோன்றினான். அதனால் சொர்க்கம் முதலியவற்றை விடுத்து மீண்டும் பிறவா வீடு பெற்றே நினையுங்கள். காலை பகைவர்கள் அச்சத்தை தரும் தன் தோளின் வில்லை உடைய ராமன் காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து பின்பு கங்கை கரைக்கு வருகிறான். குகனை பார்த்து, ஐயனே, எம்மை கொண்டு செல்வதற்கு ஏற்ற படகை கொண்டு வருக அப்படின்னு சொல்லி ராமன் கட்டளையிடுகிறான். அவருடைய கட்டளை ஏற்று குகன் பெரிய நாவாயை கொண்டு வருகிறான். ராமனின் கட்டளை கேட்ட குகன் கண்ணீர் வடிக்கின்றான், உயிர் வாடுகிறான். ராமனை பிரிய மனமின்றி சீதையோடு நிற்கும் காவி மலர், கடல், மேகம் போன்றவற்றை ஒத்த நிறமுடைய ராமனின் திருவடிகளை வணங்கி தன் கருத்தை சொல்கிறான். கொய்யப்பட்ட பூக்கள் முறையாக தொடுத்த மாலை அணிந்த ராமனை, நாங்கள் எங்களுக்கு இடத்தில் நீங்கள் இருந்தால் எந்த குறையும் இல்லாமல் உங்களை பாதுகாப்போம். உங்களுக்கு தேவையானதை பணிவிடைகளை நாங்கள் செய்வோம். ஆண்டான் அடிமை உறவு முறையை கருதி நீ எம் ஊரில் நீண்ட காலம் இனிமையாக தங்க வேண்டும் என்று வேண்டுகிறான். தேன், தினை, தேவரும் விரும்பி உண்ணக்கூடிய பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு கொடுப்போம். நாய்போல் உங்களுக்கு துணையாக நின்று எங்கள் உயிர் உள்ளவரை உங்களை காத்து நிற்போம். நான் உயிரோடு இருக்கும் வரை மகிழ்ச்சியாக நீ இருப்பாயாகவே எங்கள் ஊருக்கு. குகன்
நாவாய் கொண்டு வர மூவரும் கங்கை விரைந்து சென்று பெரிய படகை கொண்டு வந்தான். தாமரை போன்ற கண்களை உடைய ராமன் முனிவர்களிடம் விடைபெற்று கொண்டு சீதையுடன் தம்பியுடன் படகில் மகிழ்ச்சியுடன் ஏறினான். அங்கு தென்கரையை சென்று விரைவாக செலுத்தும் என்றான். ராமன் உயிர் நண்பனான குகன் அலை வீசும் கங்கையில் செலுத்தி படகு விரைவாக அன்னத்தைப் போல அழகாகவும் சென்றது. கரையில் நின்றவர்கள் முனிவர்களும் நெருப்பில் இட்ட மெழுகு போல் மனம் உருகினர். கங்கை தென்கரையை அடைந்த ராமன் குகனின் அன்பு முகத்தை பார்த்து சித்திரக்கூடத்துக்கு வழியை கூறுக என்றான். ராம பக்தனான குகன், நாய்போல் அடிமை பூண்ட நான் தங்கள் வரும் பேறு பெறுவேன் என்றால், நேர்வழிகளையும் குறுக்கு வழிகளையும் அறிந்துள்ள நான் அவற்றை காட்டுவேன். குற்றமற்ற காய்கனிகளையும் ஆங்காங்கே குடில் அமைப்பேன். காய்கனிகளையும் பறித்து கொடுத்து குடில் அமைப்பேன். தீய விலங்குகளை எல்லாம் திசைகளில் சிதறி ஓடும்படி அழிப்பேன். தாங்கள் தங்குவதற்கு ஏற்ற காட்டுப்பகுதியை ஆராய்ந்து காட்டும் வல்லமை உடையேன். தாங்கள் விரும்பும் பொருள் அனைத்தையும் தேடித் தருவேன். கட்டளையிடுங்கள். இரவு நேரத்தில் வழியறிந்து ராமன் குகனை தன்னுடைய இனத்தார்களுடன் குகனின் வேண்டுகோளை கேட்ட குற்றமற்ற ராமன் விடையளிக்க தொடங்குகிறான். நீ என் உயிர் போன்றவன். என் தம்பி உனக்கு தம்பி. அழகிய நெற்றியை உடைய இச்சீதை உனக்கு உறவினள். கடல் சூழ்ந்த நிலம் எல்லாம் உன்னுடன். நானும் உன்னைப்போல் மக்களை காக்கும் தொழிலுரிமை உடையவன். துன்பம் உண்டு என்றால் பிறகு சுகமும் உண்டு. அவ்வாறு அன்றி பின்பு உள்ள சுகம் இருக்கும்போது இடையில் பிரிவு துன்பம் வந்துவிடாதே என்று எண்ணாதே. அங்குள்ள அயோத்தியில் உள்ள மக்களை காப்பதற்கு தகுதியான உன் தம்பி பரதன் இருக்கிறான். இங்கு உள்ள மக்களை காப்பதற்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்று ராமன் சொல்லி விடைபெற்று மூவரும் காட்டுக்குள் செல்கின்றனர். நன்றி.